ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பசுத்தாவியானதாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அவர் கூட அடுத்து வர போகிற வார்த்தைக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு பிரைஸ்லோ பாசர் Praise the Lord. ஆமீன். நெஞ்சுக்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். இன்றைய நாளிலே டொரண்டோவிலே கனடாவிலே மிகுந்த சினோவாக இருந்தது. இந்த வேளையில் நான் அதை கிளியர் பண்ணிட்டு இப்போதான் வந்து இணைந்தேன். இந்த வேளையில் நடத்துங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அதை விசுவாசிக்கும்படிக்கு புதிய உடன்படிக்கை என்றால் அவர் செய்ததை நாம் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், நன்மையை காண்போம். பிரியமானவர்களே, எனக்கு மிக 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 பிடித்த வசனம், வேதத்திலே எல்லா வார்த்தைகளும் முக்கியம், ஆனால் எல்லா வார்த்தைகளை பார்க்கிலும் எனக்கு மிக முக்கியமாக பிடித்த வசனம் எபிரேயர் 10 அதிகாரம் 14 வசனம். அது இப்படியாக சொல்லுகிறது, அவர் செலுத்தின ஒரே பலியினால் நாங்கள் என்றென்றைக்கும் பூரணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய கிரிகையினால் அல்ல, அவருடைய கிரிகை நம்முடைய வாழ்க்கையை, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், தேசத்தினுடைய எதிர்காலம், எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகவே அப்படியாக நாங்கள் பார்க்க வேண்டும், அப்படியாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் அவர் பூரணப்படுத்தினார் என்றால் அவர் அதற்கு வேண்டியதை செய்து முடிக்காமல் அவர் சொல்லுகிற தேவன் அல்ல, செய்து முடித்தபடினால் அப்படி சொன்னார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவன். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் நீர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரங்களை பொறுப்பேற்று உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பேசுகிறோம். இந்த வார்த்தைக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதமும், சகல உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களை, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய மாமிசத்துக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எதிர்காலம், இவை எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பதாக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றதன்படி சத்தியத்தை அறிகிறோம். அது நம்மை விடுதலை ஆக்குறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களை, எடுப்போம். நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம், உடன்படிக்கை 6 விதமான உடன்படிக்கைகளை தேவன் செய்திருக்கிறார். 6 பேரோடு, குறிப்பாக 6 பேரோடு அல்லது 6 விதமான உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்ப அந்தந்த காலங்களிலே அவர் செய்த உடன்படிக்கையின் படி, யாரோடு எப்பேற்பட்ட உடன்படிக்கை பண்ணினாரோ அதன்படி தேவன் செயல்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதோ நாங்கள் ஒரு நபர் உடன்படிக்கையில இருக்கிறோம். அதன்படி இதிலே எந்த கண்டிஷனும் இல்லை. இந்த உடன்படிக்கையிலே, புதிய உடன்படிக்கையிலே எந்த கண்டிஷனும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன் என்று எந்த ஒரு உடன்படிக்கை, எந்த ஒரு நிபந்தனை கொடுக்கப்படவில்லை. மாறாக அவரை விசுவாசித்தால், நான் யாராயிருந்தாலும் சரி, எவராயிருந்தாலும் சரி, அவர் செய்து முடித்தார் என்று விசுவாசித்தால் நாங்கள் பெற்றுக்கொண்டே ஆவோம். ஆமென். தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படும். ஏனென்றால் அவருடைய கிரிகையினால், அவர் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம், அந்த ஒரே பலியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்று சொன்னால், சொந்த கிரிகை செய்து அதிலிருந்து அதன் மூலமாக விடுதலையாக விரும்புகிறவர்கள் என்றால், பழைய உடன்படிக்கையின்படி நடக்கிறவர்களை அல்லது செயல்படுகிறவர்களை, இவரோ ஒரு பலியை செலுத்தி என்றென்றைக்கும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென்.
ஆகவே விடுதலை நமக்கு கிடைத்து விட்டது. இதை விசுவாசிக்கும்படிக்குத்தான் தேவன் நம்மிடத்திலே கேட்கிறார். ஆனால் நம்மில் அநேகர் இதை விசுவாசிப்பதில்லை. தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய கிரியை செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். அதனால் தான் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாகிறது. ஆனால் இப்பொழுதே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள்தான் டிசைட் பண்ணினாள், நான் போவேன், அவரை சந்திப்பேன், அவரை தொடுவேன், இப்பொழுதே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று எல்லாவற்றையும் டிசைட் பண்ணினது தேவன் அல்ல, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஏனென்றால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நல்ல அறிவு, தேவனை குறித்த நல்ல அறிவு இருந்தது. இன்றைக்கு நாங்கள் உடனடியாக இதையும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தேவன் காரணம் அல்ல. ஏனென்றால் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகு இதையும் தேவன் தாமதிக்கிறவர் அல்ல. செய்து முடித்த பிறகு, நம்முடைய அக்கவுண்டிலே மணி டிரான்ஸ்பர் பண்ணின பிறகு, அல்லது தகப்பனுடைய சொத்து நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்ட பிறகும் நான் காத்திருக்கிறேன் பிரதர் என்று நாங்கள் சொல்வோமானால், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் காத்திருக்கிறேன் பிரதர் என்று சொல்வோமானால் அது தவறு. ஏனென்றால் அவருடைய சொத்துக்கள் நம்முடையதாக மாற்றப்பட்டு விட்டது. வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நாங்கள் சொந்தக்காரராய் ஆக்கிவிட்டார், மாற்றிவிட்டார். அதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அது கிடைப்பதற்கு அதையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று சொல்லிவிட்டார். ஆகவே நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. எதுவா இருந்தாலும் சரி, நாங்கள் விசுவாசித்தால், யார் இனாமாக எண்ணத்தை கொடுத்தாலும் சரி, நாங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். விசுவாசிக்காவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே இப்பொழுது தேவன் எதிர்பார்ப்பது, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் செய்து முடித்ததை விசுவாசத்தினால் மாத்திரமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போம், லூக்கா 18வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அப்ப இங்க இதுதான் ப்ராப்ளம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது தாமதமாகிறது என்று சொன்னால், தேவன் நீடிய பொறுமையாய் பதில் அளிப்பதற்கு நீடிய பொறுமையாயிருந்து ரொம்ப லேட்டாக பதில் அளிப்பாரோ? வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்ப 2 கேள்வி. நீடிய பொறுமை உள்ளவரா இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்ப நீடிய பொறுமை உள்ளவராய் ஒரு காலத்துல, இன்றைக்கு கேட்டா 10 வருஷத்துக்கு பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு செய்வார் என்பது அல்ல. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அப்ப ப்ராப்ளம் எங்க? விசுவாசம் இன்மை, குறைவு. இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வருகிறது. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி
மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்ப கவனியுங்கள், அநேகர் நாங்கள் எப்படி செயல்பட விரும்புகிறோம் என்று சொன்னால் நீதிமான்களாய் செயல்பட விரும்புகிறோம். மாத்திரம் அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நீதிமான்கள் ஆகிவிட்டோம் அல்லது நீதிமான்கள் ஆவதற்காக முயற்சி செய்கிறோம். அப்ப அப்படிப்பட்டவர்களை குறித்து தேவன் என்ன பேசுகிறார்? சுய கிரிய நடப்பிக்கிறவர்கள், தேவ கிருபையை நம்பி செயல்படுகிறவர்கள், பழைய உடன்படிக்கையின்படி நடக்கிறவர்கள், புதிய உடன்படிக்கையின்படி நடக்கிறவர்கள். அப்ப 2 பேரை குறித்து நாங்கள் இங்கே பார்க்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, பரிசேயன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும், பரிசேயன் பழைய உடன்படிக்கையை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். மற்றவன் ஆயக்காரன் புதிய உடன்படிக்கையை நமக்கு நினைவுபடுத்துகிறான். அப்ப மற்றவன் ஆயக்காரன் பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா நான் பரிசுத்தவனாயிருக்கிறேன், நான் நன்மை செய்கிறவனாயிருக்கிறேன், வாரத்தில் 2 வாரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசபாகம் செலுத்துகிறேன். அப்ப அநேகர் நாங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது, ஆண்டவரை, நான் தசபாகம் கொடுக்கவில்லையா, நான் காணிக்கை கொடுக்கவில்லையா, நான் ஆலயத்துக்கு ஒழுங்காய் வரவில்லையா, ஆனால் ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை, இப்படியாக நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஆனால் எங்களுடைய கிரிகையைத்தான் நம்புகிறோம். நாங்கள் உபவாசித்தோம், அதிகமாய் ஜெபம் பண்ணினோம், அதிகமாய் ஆராதித்தோம், அதிகமாய் நன்மை செய்தோம் என்று சொல்லி நம்முடைய நன்மைகளை நம்பி தேவ சமூகத்துக்கு வருகிறோம். எங்களுடைய கிரிகைகளை நம்பி தேவ சமூகத்துக்கு வருகிறோம். பணம் கொடுத்தால் தேவன் ஆசீர்வதிப்பார், அதிகமாய் கொடுக்கிறவனுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இப்படியெல்லாம் நம்முடைய கிரியை நம்பி தேவனிடத்தில் வருகிறோம். ஆனால் கவனியுங்கள், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்ப கவனியுங்கள், தேவனுடைய கிருபையை நம்பி வருகிறான், தேவனுடைய அன்பை நம்பி வருகிறான். அப்ப தேவனிடத்தில் நாங்கள் வரும் பொழுது நாங்கள் அவருடைய அன்பை நம்பி வர வேண்டுமே அல்லாமல், நாங்கள் ஒரு பெரியவர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் தசபாகம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஸ்பெஷல் காணிக்கை கொடுக்கிறோம், ஆகவே எங்களை ஸ்பெஷலாய் கவனியும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வரக்கூடாது. மாறாக அவருடைய கிருபையை நம்பி, அவருடைய இரக்கத்தை நம்பி, அவருடைய அன்பை நம்பி நாங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். அப்ப இவன் அப்படியாக சொல்லுகிறான், கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், ஆலயத்துக்கு போனேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்பவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, எங்களுடைய கிரியை நம்பி வராமல் எல்லா சூழ்நிலையிலும், வேதத்தை நன்றாய் படியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை நம்பு, அவரை நம்பு என்றுதான் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புவோம். அவர் செய்து முடித்தார் என்பதை நாங்கள் நம்பி வர வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். மாத்திரமல்ல, இன்னொரு உவமையை சொல்லுகிறார், கவனியுங்கள். அது பார்க்கிறோம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி, அவர்களை 1 பணம் கூலி
அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு கூலி பேசி நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அப்ப கவனிங்கள், முதலாவது சொல்லுகிறார், ஒரு கூலி 1 பணம் கூலி செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் முழுக்க நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் வேலை செய்வீர்களானால் உங்களுக்கு 1 பணம் கூலியாக கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப இது மோசையோடு பண்ணின உடன்படிக்கை, இஸ்ரவேலோடு பண்ணின உடன்படிக்கை. நீங்கள் இதை செய்தால் நான் இதை செய்வேன். இது இருவர் சார்ந்த உடன்படிக்கை. ஆனால் அதற்கு பிறகு அவர் தெருவிலே 3ஆம் மணி வேளையிலே அவர் புறப்பட்டு போய் அங்கே இருந்தவர்களை பார்த்து என்ன செய்கிறார்? இப்பொழுது அவர்களிடத்திலே நான் இவ்வளவுதான் தருவேன், இப்படி செய்தால் இவ்வளவு தருவேன் என்று சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், நான் நியாயப்படி, நான் நேசிக்கிறதின்படி, நான் அன்பு கூறுகிறதின்படி, என்னுடைய தாராள மனத்தின்படி நான் உங்களுக்கு கூலி கொடுக்கிறேன். இது எங்களை குறித்து இங்கே சொல்லுகிறது. முன்னாடி சொல்லப்பட்டது நியாய பிரமாணம், பழைய பிரமாணத்திலே இருக்கிறவர்கள். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை இல்லையோ, நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு பரிபூரணமாய் கீழ்ப்படிந்திருந்தால் மாத்திரமே இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களை மேற்கொள்ளும். நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் இதற்கு பிறகு சொல்லப்படுகிற சகல சாபங்களும் உங்களை மேற்கொள்ளும் என்கின்ற பழைய உடன்படிக்கைக்கு உரியது. ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி இந்த இடத்திலே அவர் என்ன செய்யவில்லை? இவ்வளவு தருவேன் என்று அவர் கூறவில்லை. மாறாக, நீங்கள் போய் வேலை செய்யுங்கள், நான் நியாயமா என்னுடைய நீதியின்படி, அவருடைய நீதியின்படி, அவருடைய கிருபையின்படி, அவருடைய இரக்கத்தின்படி அவர் அவர்களுக்கு என்ன செய்வார்? சம்பளம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போகிறார்கள். 11ஆம் மணி வேளையிலும் ஒருவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். அப்ப இந்த இடத்துல கவனிங்கள், இவர்கள் நம்பி போகிறார்கள். நம்பிக்கை வைத்து நாங்கள் வேலை செய்ய போகிறோம், இவர் எங்களை நல்லாக லுக் ஆஃப்டர் பண்ணுவார், எங்களை பாதுகாத்து கொள்வார், எங்களுக்கு ஏற்ற விதத்திலே எங்களை போஷிப்பார் என்று அவரை நம்பி போகிறார்கள். தங்களுடைய வேலையை அல்ல. தங்களுடைய வேலையை நம்புவார்களானால் 1 மணி நேரம் நாங்கள் வேலை செய்து என்ன செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட கூலி நமக்கு கிடைக்கும், இதை வைத்து எங்களால் எப்படி வாழ முடியும் என்று அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள், இவர் நான் செய்த வேலைக்குரிய சம்பளம் தருகிறவர் அல்ல, என்னுடைய தேவையை பார்த்து அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய அன்பின் நிமித்தம் எனக்கு இதை செய்வார் என்று நம்பி அவர்கள் வேலைக்கு போகிறார்கள். நியாயப்படி கூலி தருவேன் என்றார். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்களுக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஏனென்றால் அதிகமாய் வேலை செய்தபடியினால், அதிகமாய் நாங்கள் தேவனுக்கென்று ஒருத்தபடியினால், அதிகமாய் நாங்கள் கிரயம் செலுத்தினபடியினால், அதிகமாய் நாங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று கொடுத்தபடியினால் என்று சொல்லி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள்
ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தினவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்டத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்தை சம்பாதிக்கவில்லையா? சரி, என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவர்களாகிய இவர்களுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை நான் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தாராளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். அப்ப கவனிங்கள், தேவன் தாராள பிரபுவாய் இருந்து எங்களுடைய கிரிகையின்படி அல்ல, அவருடைய இரக்கத்தின்படி நமக்கு உதவி செய்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் இன்றைய நாளிலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் நம்முடைய விடுதலைக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்தார். இன்றைக்கு இந்த சத்தியங்களை அறியக்கூடாதபடிக்கு பிசாசு நம்மை தடுத்து வைத்திருக்கிறான். ஒரு பாட்டை நாங்கள் ஒரு இன்டர்நெட்டிலே போடுவோமானால் அது 1 மில்லியன் 2 மில்லியன் என்று அது என்ன செய்கிறது? ஜனங்களை ரீச் பண்ணுகிறது. அல்லது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம் என்று சொன்னால் அதுவும் ரீச் பண்ணுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று வரும் பொழுது, மெசேஜ் என்று வரும் பொழுது, அது மில்லியன் கணக்கிலே ரீச் பண்ணுவதில்லை. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை வாஞ்சித்து அதை போட்டு கேட்டு விடுதலையாக வேண்டும். வார்த்தை என்னை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வேனானால் சத்தியம் என்றென்றைக்கும் என்னை விடுதலையிலே வைத்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், வலப்புறமும் இடப்புறமும் சாயாமல் இதுவே வழி என்று சொல்லி என்னை நடத்தும் என்று சொல்லி நம்மில் அநேகர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், வார்த்தையைத்தான் படி. அவரே வார்த்தையாக இருக்கிறார். இன்றைய நாளிலே பிரியமானவர்களே, ஒரு நினைக்கிறேன் 65 மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் ஜெபம் பண்ண வந்தார்கள். அவர்களுக்கு நான் வேதத்தை குறித்து என்னுடைய வீட்டிலே அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் அவர்களை பார்த்து சொன்னேன், எடுங்கள் எபிரேயர் 10 அதிகாரம் 14 எடுத்து வாசியுங்கள் என்று சொன்னேன். அவர் வாசிக்க ஆரம்பித்த பொழுதே அவருக்குள்ள இருக்கிற பிசாசு அப்படியே என்ன செய்ச்சு? மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்ப கவனிங்கள், அந்த வார்த்தை எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தை. அவருடைய ஒரே பலியினால் என்றென்றைக்கும் விடுதலையானோம். ஃப்ரீயாக, இனாமாக தேவன் நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். ஆனால் அவரை பார்ப்பீர்களானால் அவர் நிறைய பேருடைய வசனங்களை கேட்டு நிறைய ஊழியக்காரருக்கு காணிக்கை அனுப்பி தனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி செயல்பட்ட ஒரு சகோதரர். ஆனால் எதுவும் அவரை விடுவிக்கவில்லை. ஆனால் இந்த ஒரு வசனத்தை வாசித்த உடனேயே அவருக்குள்ள இருந்த பிசாசு என்ன செய்கிறது? அலக்களிக்கிறது அவரை வெளியால் போவதற்காக. ஏனென்றால் ஒரே பலியினால் அவர் நம்மை என்றென்றைக்கும் விடுதலை ஆக்கினார் என்ற சத்தியத்தை அந்த சகோதரன் வாசித்த பொழுது இனிமேல் அவருக்கு அந்த மனுஷனுக்குள் இருக்க முடியாது என்று அந்த மனுஷனை அலக்களித்து ஓடி போனது. ஹல்லேலூயா. வெரி பவர்ஃபுல் இந்த வார்த்தை. அநேகரோடு நான் இந்த வார்த்தையை பகிர்ந்திருக்கிறேன். அதாவது எபிரேயர் 10 அதிகாரம் 14 ஒரே பலியினால், கிறிஸ்து என்கின்ற ஒரே பலியினால்
நம்மை என்றென்றைக்கும் பூரணமாக்கி விட்டார் என்ற சத்தியம் தெரிந்தவுடனே பிசாசால் அங்கே கிரிகை செய்ய முடியாது. எந்த பில்லி சூனிய கட்டினாலும் அங்கே கிரிகை செய்ய முடியாது. எந்த இழப்போ அல்லது எந்த வறுமையோ அல்லது எந்த நோயோ அல்லது எந்த தடையோ தாமதங்களோ எதுவும் அங்கே கிரிகை செய்ய முடியாது. உடனடியார் அவர்களை விட்டு அது ஓடி போகிறது. ஆமென். வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விடுதலை கிடைத்தது. ஆமென். ஆகவே இது மிகவும் முக்கியம். இது மிகவும் முக்கியமான சத்தியம். ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்வோமானால் நிச்சயமாய் விடுவிக்கப்பட்டிருப்போம். ஆமென். மற்றவர்களையும் விடுதலை ஆக்குகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். இப்பொழுதும் நமக்கு எல்லாவற்றையும் இனாமாக இலவசமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த பலியை நம்பி வருவோம். நம்முடைய பலி அல்ல, நம்முடைய ஒருத்தல்கள் அல்ல, நம்முடைய கிரியைகள் அல்ல. அவர் செய்து முடித்த கிரிகையை நம்பி வருவோமானால் எங்களுடைய கிரிகையும் மாறும், எங்களுடைய குணாதிசயங்கள் மாறும், எங்களுடைய தவறான எண்ணங்கள் மாற்றப்படும், தவறான குணாதிசயங்கள் மாற்றப்படும். அடிக்கடி அநேகருக்குள்ளே கோபம் கிரிகை செய்கிறது. இந்த கோபத்திலிருந்து விடுதலை வேண்டுமா உங்களுக்கு? வாசியுங்கள். ஒரே பலியினார் என்னை என்றென்றுக்கும் பூரணப்படுத்தினார். குடும்பத்தில பிரச்சனை இருக்கிறதா? கணவன் மனைவி மத்தியிலே புரிந்து உணர்வு இல்லாமல் சண்டையின் சச்சரவுமாய் குடும்பங்கள் இருக்கிறதா? பிள்ளைகள் பேரண்ட்ஸை புரிந்து கொள்ளாமல் சண்டையின் சச்சரவுகளும் இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். ஒரே பலியினால் என்னுடைய கணவன் பூரணமாக்கப்பட்டார், என்னுடைய மனைவி நீர் கொடுத்த பலியினால் என்னுடைய மனைவி பூரணமாக்கப்பட்டார், என்னுடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த அந்த ஒரு பலியினால் என்றென்றைக்கு பூரணமானார் என்று அறிக்கை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய புதிய உடன்படிக்கைக்காய் நன்றி. அந்த உடன்படிக்கை அன்கண்டிஷனல் உடன்படிக்கை. எங்களுடைய கிரியை வைத்து செயல்படுவது அல்ல, விசுவாசத்தை வைத்து செயல்படுவது. நாங்கள் நீர் செய்து முடித்ததை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. ஆகவேதான் நீர் சொன்ன விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமை வெளிப்படும், தேவனுடைய மகிமை மேற்கொள்ளும், தேவனுடைய மகிமை விடுதலையாக்கும் என்று சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை தியானிக்கட்டும். விடுதலை இப்பொழுது அவர்களை, குடும்பங்களை, தேசத்தை, சபையை மேற்கொள்ளட்டும். ஒரே பலியினால் பூரணப்படுத்தினீர். அந்த பூரணம் இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக, இப்பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதாக, இப்பொழுதே உம்முடைய சத்தியம் ஒவ்வொருவரை மேற்கொண்டு இந்த சத்தியத்தினால் விடுதலை அடைந்திருப்பார்களா? சாபத்திலிருந்து, தடைகளிலிருந்து, தாமதங்களிலிருந்து, பில்லி சூனிய கட்டுக்களிலிருந்து, குறிப்பாக நோய்களிலிருந்து, இந்த காலத்திலே உலாவி வருகிற சளிகள், காய்ச்சல்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து பூரணம் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக, சரீர பலவீனங்கள் ஒட்டி போவதாக, உலகத்திலே சமாதானம் உண்டாயிருப்பதாக, சமாதானத்துக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்தார். ஆகவே எல்லா ஓரும் எண்டாவதாக, இல்லாமல் போவதாக, மெய்யான சமாதானம் பூமியை மேற்கொள்ளுவதாக, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். திரைக்கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை வார்த்தைகளை விதைத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் திரும்பமாக இதே வேளையிலே நாளைய வேளையில சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார்.
கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு ஒலிப்பில் கேட்க போன்ற யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூட பார்க்க போன்ற கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமென். ஆமேன். ஆமேன்.